வணக்கம் மக்களே, நான் உங்க தீபக். இன்னைக்கு நம்ம அல்லு அர்ஜுன் நடிப்புல ரங்கஸ்தலம் ஃபேம் சுகுமார் டைரக்ட் பண்ணியிருக்கிற புஷ்பாதி ரைஸ் பார்ட் 1 படத்தை தான் ரிவ்யூ பண்ண போறோம். உலகத்திலேயே எங்கேயுமே கிடைக்காத செஞ்சந்தன மரம் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற ஒரு காட்டு பகுதியில தான் வளருது. அதை ஸ்மக்லிங் பண்ற சிண்டிகேட் கேங்ல ஒரு கூலியா ஜாயின் பண்றாரு புஷ்பராஜ் ஆகிய நம்ம அல்லு அர்ஜுன். இவர் எப்படி கொண்டா ரெட்டி, ஜெகா ரெட்டி, ஜாடி ரெட்டின்னு பல ரெட்டி வில்லன்ஸ்களையும் போலீஸையும் தாண்டி சிண்டிகேட்டுக்கு சார்ஜ் இருக்கிறாரு. டானுக்கெல்லாம் டான் டண்டனக்கா டானா மாறினா புஷ்பாவோட ஜேர்னில எப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல என்ட்ரி கொடுக்குறாரு, செகண்ட் பார்ட்டுக்கான லீட் என்ன, இதெல்லாம் தான் புஷ்பாதி ரைஸோட ஃபுல் கதைங்க. அவருக்கான ஸ்லோ மோஷன் பில்டப், அஃப்கோர்ஸ் அவரோட டான்ஸ் மூவ், புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியா ஃபயர் டான்ஸோட டைலாக்னு மனுஷன் செம்ம ஸ்டைலுங்க. மூவியோட டோனும் சாய்ஸ் ஆஃப் லைட்டிங்கும் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேர்ட் பாசிட்டிவ்னா அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் டிஎஸ்பி தி ராக் ஸ்டார். ஆண்ட்ரியாவோட வாய்ஸ்ல சமந்தா கேமியோ பண்ணிருக்கா. ஓ சொல்றியா மாமா சாங்ல தலைவன் தெரிக்க விட்டாப்ல. சமந்தா 3 மினிட்ஸே வந்தாலும் ஸ்கிரீனை ஃபுல்லாவே ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் செகண்ட் ஆஃப் லாக் ஆகும் போதெல்லாம் சில பூமர் அங்கிள் அந்த பாட்டையாச்சும் திருப்பி போடுங்களான்ற மாதிரி பாவமா உட்காந்துருந்தாங்க. ராஷ்மிகா புஷ்பாவோட வாழ்க்கையில ஒரு ஃபிளவரா சாமின்னு ஓவரா கிளாமரை காட்டி டம்மியா தான் வந்துட்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப்ல கேவலமான ஒரு ரொமான்ஸ் சீன் ஒன்று வருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் இதெல்லாம் ரசிப்பாங்கன்னு எப்படி தான் நினைச்சாங்களோ, இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னே சொல்லிட்டு ஜாலி ரெட்டின்னு ஒரு கேரக்டரை டைரக்டர் வெறி கொண்டு எழுதியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல ஊம குத்து வாங்குறான். ஃபைனலி தானே தலைவன் ஃபாத் ஃபாசில் மனுஷன் சைக்கோயிஷ் ஆக்டிங்க, நீ கெட்டவன்னா நான் கேடு கெட்டவன்னு செமையா பண்ணிட்டு இருந்தாரு. அது பொறுக்காம கிளைமேக்ஸ்ல ஒரு மாதிரி சிரிப்பு காட்டிட்டாங்க. ஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட் ஸ்கூல்ல நிறைய கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. 3 hours ரன் டைம் ரொம்ப லாங் நண்பா. மூவி ஃபுல்லாவே அல்லு அர்ஜுன் ஒரு ஷோல்டருக்கு தூக்குற மாதிரியே தான் வருவாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது நமக்குமே லைட்டா கொஞ்சம் வாங்கிக்குது. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் முடியும் போது 2 ஷோல்டர் தூக்குற நிலைமையில கஷ்டப்பட்டு உட்காந்து பாக்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. அல்லு அர்ஜுனுக்கு வாய்ஸ் அண்ட் ஸ்லாங் ஒன்று போட்டிருக்காங்க மக்களே. ஒரு காமெடியில மூக்க உறிஞ்ச மாதிரி பேசினா ரமணா வாய்ஸ் வரும்னு ஜீவா சொல்ல, அப்ப மூக்க சொரிஞ்ச மாதிரி பேசினா தமனா வாய்ஸ் வருமானு சந்தானம் கேட்பாரு. அந்த அளவுக்கு சுத்தமாவே அடாப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஹைராக்கி வைஸ் லோயர்ல இருக்க ஒருத்தன் எப்படி எல்லாரையும் காலி பண்ணி மேல வரான்றதாங்க விஷயம். நாயகன் புதுப்பேட்டை வடச்சென்னைன்னு பல டான் படங்கள்ல பார்த்தா அதே ஒன்லைன் தாங்க. இந்த மூவிக்கும் கேஜிஎஃப்க்கும் நிறையவே சிமிலாரிட்டிஸ். அங்க ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கதை போகும், இங்க ஃப்ரெண்டு சொல்றான். அங்க கோல்டு, இங்க அந்த மரக்கட்டை. தென் அதே அம்மா சென்டிமெண்ட் அண்ட் அடுத்த பாட்டுக்கான லீடு. ஆனா கேஜிஎஃப் அளவுக்கு இல்லைன்றதாங்க உண்மை. மொமெண்ட்ஸா பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல ஸ்பார்க் ஆனாலும் ஹோல்சமா பார்க்கும்போது மிஸ்ஃபயர் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். புஷ்பாதி ரூல் பார்ட் 2ல அல்லு அர்ஜுன் வெர்சஸ் ஃபகத்தோட ஃபேஸ் ஆஃப் தாண்டி வேற ஏதாச்சும் எண்ணெய் ஊத்துனா கொழுந்து விட்டு ஏரியா வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு சொன்னாலும் இந்த மசாலா படம் ஆந்திரால மிகப்பெரிய பிளாக் பஸ்டருங்க. தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் ஃபேன்ஸுக்கும் செம்ம ட்ரீட். பட் நம்ம ஆடியன்ஸுக்கு 3 hours ரன் டைம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ தட்ஸ் அ ரிவ்யூ மக்களே. தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். நன்றிகள்.